ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உன்னால் முடியும் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நாம் இன்னிலிருந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் ஒவ்வொரு கொஷின்லேயும் இருக்கக்கூடிய எக்கனாமிக் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் டைமில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட பேஸ் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது ரீசன்ட் டைமில் கரண்ட் அஃபேராக நியூஸ் பேப்பர்ஸில் என்னெல்லாம் எக்கனாமிக் தொடர்பான கேள்விகள் வருதோ அது எல்லாமே நைட் டைமில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் பேஸில் 16வது நிதிக்குழு தொடர்பான ஒரு 10 வினாக்கள் தான். ஸோ இந்த வீடியோ ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கும். பட் இந்த 10 கேள்விகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகளாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த குரூப் எக்ஸாமாக இருந்தாலும் எக்கனாமிக் பேஸில் கரண்ட் அஃபேரில் கேட்கணும் அப்படின்னா கொஷின்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியா அப்படிங்கிறதுனால வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெறும் 10 கேள்வி மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அது எது பேஸ் பண்ணி அப்படின்னா டிஎன்பிஎஸ்ஸுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்காக 2025 நடந்த குரூப் 2 2A அந்த எக்ஸாமில் இருந்த 17 கேள்விகள் மட்டும் எக்கனாமிக் கொஷின்ஸ் மட்டும் ஒரு வீடியோவும் மேக் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க ஒரு டைம் பார்த்துடுங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது என்ன அப்படின்னா, 16வது நிதிக்குழு அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கில் மட்டும் கரண்ட் அஃபேர் பேஸில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் 10 கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் போயிடலாம். 16வது நிதிக்குழு தொடர்பான வினாக்கள் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு அதோடைய தலைவர் ஒரு குழு அமைக்கிறாங்க அப்படின்னாவே அதுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்க. ஸோ அந்த பேஸில் 16வது நிதிக்குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, 16வது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அரவிந்த் பனகாரியா. இந்த 16வது நிதிக்குழுவுக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான பொறுப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே வரிகளை பகிர்ந்தளிக்கக்கூடிய கொள்கையை உருவாக்குவதற்கு. ஸோ மத்திய அரசுக்கு பார்த்திங்கன்னா வரி வருவாய் வருது இல்லையா, ஒரு டேக்ஸ் மூலமாக எவ்வளோ இன்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்குதோ அதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கொள்கைகளை உருவாக்குவதற்கு தான் முக்கியமாக இந்த 16வது நிதிக்குழுவுடைய பொறுப்பாக கொடுக்கப்பட்டது. ஸோ பாருங்கள், 16வது நிதிக்குழுவுடைய தலைவர் அரவிந்த் பனகாரியார். அதுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புன்னு பார்க்கும்போது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே வரி வருவாயை பகிர்ந்து கொள்வதற்கான அந்த கொள்கை உருவாக்குவது. 3வது கேள்வி பாருங்கள், இந்த 16வது நிதிக்குழுவானது அமலுக்கு வரக்கூடிய டைம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2026-27 ஆண்டிலிருந்து அமலுக்கு வர இருக்கிறது. 2026-27 ஆண்டிலிருந்து அமலுக்கு வர இருக்கிறது. இந்த நிதிக்குழுவின் காலமானது 5 ஆண்டுகள். 2026-27 தொடங்கி அந்த மாதிரி 27-28, 28-29 இந்த மாதிரி 5 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும் இதுடைய காலமானது. ஸோ இப்போ 16வது நிதிக்குழுவுக்கு அரவிந்த் பனகாரி அவர்கள் தலைவராக இருக்காங்க அப்படின்னா வரப்போகிறாங்க அப்படின்னா அப்போ ஆல்ரெடி இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறதையும் நாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும், பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி 15வது நிதிக்குழுவுடைய தலைவராக இருப்பவர் NK சிங் அவர்கள். ஓகேவா, இந்த NK சிங் அப்படிங்கிறத எதை குறிக்கும் அப்படின்னா NK அப்படிங்கிறது நந்த் கிஷோர். ஞாபகம் வச்சுக்கோங்க, நந்த் கிஷோர் சிங் அப்படிங்கிறதோடைய அந்த இனிஷியல் ஷார்ட் ஃபார்ம் தான் NK சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 15வது நிதிக்குழுவின் தலைவர் NK சிங். ஸோ இந்த 15வது நிதிக்குழுடைய காலம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எப்படி 16வது நிதிக்குழு 2026-27 இருந்து தொடங்குதோ அந்த மாதிரி 15வது நிதிக்குழுடைய காலம் 2021 2022 அந்த காலகட்டத்திலிருந்து இப்போ நடந்துட்டு இருக்கிற 2025-2026 இந்த காலகட்டம் வரைக்கும் இந்த 15வது நிதிக்குழுவுடைய காலமாக கருதப்படுது. ஸோ 15வது நிதிக்குழுவில் பொறுத்த வரைக்கும் இந்த வரி வருவாயை பகிர்ந்து கொள்வதற்காக அப்படின்னு ஒரு ஸ்கேல் அளவு வச்சுருந்துருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுக்கு கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த வருவாயில் 41% மாநில அரசுகளுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 15வது நிதிக்குழு NK சிங் தலைமையிலான 15வது நிதிக்குழு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பரிந்துரை கொடுத்துருப்பாங்க. அதாவது 100 ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் 41 ரூபாய் மாநில அரசுகளுக்கும் 59 ரூபாய் மத்திய அரசுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் வரி வருவாயை அப்படின்றது தான் அவங்க பரிந்துரை கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ 7வது கேள்வியை பாருங்கள், 15வது நிதிக்குழு பரிந்துரை என்ன செய்தாங்க அப்படின்னா மத்திய அரசுடைய மொத்த வரி வருவாயில் 41% மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டும். அடுத்து பாருங்கள், இந்த 14வது நிதிக்குழுவும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா NK சிங் தலைமையிலான 15வது நிதிக்குழு 41% கொடுத்தாங்க அப்படின்னா அது எது பேஸ் பண்ணினா
14வது நிதிக்குழுவிலையும் பார்த்திங்கன்னா 41% தான் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. மொத்தம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மொத்த வருவாயில் 41% மட்டுமே 14வது நிதிக்குழுவும் பரிந்துரை செய்திருப்பாங்க. 9வது கேள்வி, நிதிக்குழு அப்படின்னாவே முதல்ல என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நிதிக்குழு அப்படிங்கிறது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த நிதி தொடர்பாக சில சட்டப்பூர்வ ஆலோசனைகளை வழங்கக்கூடிய சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு. ஸோ இது சட்டப்பூர்வ அமைப்பா சட்டப்பூர்வமற்ற அமைப்பு, அதாவது ஸ்டாச்சுட்டரி நான் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிதிக்குழு அப்படிங்கிறது மத்திய மாநில அரசுகளுக்கு நிதி தொடர்பான சட்டப்பூர்வ ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு தான் இந்த நிதிக்குழு அப்படிங்கிறது. கடைசி கேள்வி, 16வது நிதிக்குழு உருவாக்கப்பட்ட நாள் எது அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் 31, 2023 உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இது உருவாக்கப்பட்டது பார்த்திங்கன்னா கொஷின் கேட்கலாம் மேபி. ஸோ என்னென்னலாம் இதில் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு முக்கியமாக 10 கேள்வியாக க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ ஒன்ஸ் அந்த 10 கேள்வியும் நாம் ஒரு டைம் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகேவா? 16வது நிதிக்குழு தொடர்பான மிக முக்கியமான வினாக்களில் ஃபஸ்ட்டு அதோடைய தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது அரவிந்த் பனகாரியா, பொறுப்புன்னு பார்க்கும்போது வரிகளை பகிர்ந்து தரணும். என்ன வரிகள் அப்படின்னா வரக்கூடிய மத்திய அரசிற்கு வரக்கூடிய அந்த வரி வருவாய்களை பகிர்ந்தளிக்கக்கூடிய கொள்கையை உருவாக்கணும். இந்த 16வது நிதிக்குழு அமலுக்கு எப்போ வரும் அப்படின்னா 2026, 27ஆம் ஆண்டு முதல்ல வரும். இதோடைய காலம் அப்படின்னு பார்க்கும்போது 5 ஆண்டுகள். இந்த 15வது நிதிக்குழுவுக்கு தலைவர், அதாவது இப்போ 16வது நிதிக்குழு வரப்போகுது இல்லையா, அப்போ இப்போ நடந்துட்டுருக்கிற 15வது நிதிக்குழுவின் தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது NK சிங் அவர்கள். 15வது நிதிக்குழுடைய காலம் அப்படிங்கிறது 2021, 22லேருந்து 25, 26 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம். 15வது நிதிக்குழு என்ன பரிந்துரை செய்திருந்தாங்க அப்படின்னா மத்திய அரசின் மொத்த வரி வருவாயில் 41% மாநில அரசுகளுக்கு வழங்க. இதே தான் 14வது நிதிக்குழுவும் 41% பரிந்துரை செய்திருந்தது. நிதிக்குழு அப்படிங்கிறது மத்திய மாநில அரசுகளுக்கு நிதி தொடர்பான சட்டப்பூர்வ ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. 16வது நிதிக்குழு உருவாக்கப்பட்ட நாள் டிசம்பர் 31, 2023. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 கேள்விகள் இருக்கக்கூடிய இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் மார்னிங் வரக்கூடிய வீடியோவில் பார்த்திங்கன்னா இதே 2025 நடந்த வேற ஒரு TNPSC கொஷின்ஸில் இருந்து எக்கனாமிக் கேள்விகள் மட்டும் பார்க்கலாம். தேங்க்யூ.